அன்பர்களே, இன்றைய பயனுள்ள பகுதியில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறது என் வீட்டு பால்கனியில் நான் போட்ட மிளகாய் செடிகள். நான் போட்ட மிளகாய் செடிகள் பிப்ரவரி மாதம் கடைசியில் நான் போட்ட நாள். இன்றைக்கு ஜூலை 3ஆம் தேதி. பாருங்களேன், இந்த மிளகாய் செடிகள் எல்லாம் வளர்ந்து பூக்கள் வைக்க தொடங்கிட்டு. சின்ன ஒரு சாடியில் தான் நான் பால்கனியில் வச்சுருக்கிறேன். பூக்கள் எல்லாம் விட்டுட்டுது. இந்த பூக்கள் பூக்கிற காலத்தில் நீங்கள் இந்த முட்டை ஓடுகளை நல்லா அரைச்சி போட்டு தண்ணியில் கரைச்சி போட்டு அதை வடிகட்டி போட்டு செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த பூச்சி தொல்லை இருக்காது. பூக்கள் உதிராதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளலாம். பூக்கள் பூக்கிற காலத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றுறதையும் குறைக்க வேணும் என்றால் பூவுகள் உதிர்ந்து போகும். பூக்கிற காலத்தில் நீங்கள் செடிகளுக்கு எப்போவுமே கல்சியம் கொடுக்க வேணும். அந்த முட்டை ஓடை நீங்கள் நல்லா அரைச்சி போட்டு செடிகளுக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதிகமான பூக்கள் பூக்கும். நோய் தொற்றுகளும் வராதபடி இருக்கும். இந்த இலையில் பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு பேன் வைக்கும். இந்த பேனுகளுக்கு முட்டை கோதை நீங்கள் அரைச்சி போட்டு இதை ஸ்ப்ரே பண்ணுங்க. அதே போல் பாருங்கள், இந்த முடக்கத்தானை நான் போட்ட விதைகள் எல்லாம் 3 விதை போட்டு நான் 3 மிளகா முளைச்சி வந்திருக்குது. அது எங்கேயோ ஒரு இடத்துல நான் புதினா செடி வளர்த்த போது ஒரு விதை எங்கேயோ தப்பி பிழைச்சிட்டுது. அது தானாக வளர்ந்தது எனக்கு தெரியவே இல்லை. இது வளர்ந்து வந்திருக்கிறது. புதினா செடி நான் பறிக்கிற போது தான் பார்த்தேன். பாருங்கள், 2 முடக்கத்தானை செடி இதுக்குள்ளே வளர்ந்து வந்திருக்குது. பராமரிப்பற்று போடுற விதைகள் எப்போவுமே சீக்கிரமாக வளருது. அது வளர்கிறதே தெரியாமல் பராமரிப்பு பார்த்து விதைகள் வளர்ந்துட்டனவான்னு பார்க்குற விதைகள் நாளாகும். இது போட்டதே தெரியாது. ஆனாலும் அதுக்குள்ளே 2 விதை வளர்ந்துருக்குது. நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி.